அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகி உச்சமடைய உள்ளார். மேலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என அழைக்கப்படுது. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் ராசியான மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் அங்கு நவகிரகங்களின் தலைவனான சூரியன் உச்சமடைய உள்ளார். ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலனை தரக்கூடிய சூரியனால் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை பெற உள்ள ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியில் சூரியன் பயிற்சியாகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும், பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குது. சித்திரை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. சித்திரை 3-4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது தைரிய பராக்கிரம காரகனான செவ்வாய், அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எப்பொழுதும் எதிர்காலம் பற்றிய சிந்தனையே இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற வேகம் இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுக்கு புதிய வழியினை காட்டப்போகுது. சப்தம குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய வேலை அமையும் என்றாலும் மே 1 முதல் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால செயல்களில் சங்கடங்கள் தோன்றலாம். அதே நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் ஏப்ரல் 22 முதல் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால உங்கள் ஆற்றல் வெளிப்படும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும், எதிர்ப்புகள் இல்லாத நிலை உருவாகும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும், முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் எதிர்மறையாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாலினரிடம் எச்சரிக்கை அவசியம். யாரை நம்பியும் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேணாம், அது சங்கடத்தில் முடியும். சிலருக்கு புதிய சொத்து சேரும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. விருப்பங்கள் பூர்த்தியாகும், வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம். புதிய நண்பர்களுடன் ரகசியங்களை சொல்ல வேணாம். விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களுக்கு மேற்படிப்பு பற்றிய சிந்தனை மே 7க்கு பிறகு நிறைவேறும். சந்திராஷ்டமம் மே 10, 11. அடுத்தது அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 15, 18, 24, 27, மே 6, 9. பரிகாரம் கருமாரியம்மனை வழிபட்டோம்னா குறைகள் அனைத்தும் தீரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுவாதி. அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன், யோக காரகன் ராகுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்கள் வழி என்பது தனி வழியாகவே இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக என்றே சொல்ல வேணும். உங்கள் நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். எதையோ இழந்தது போல இருப்பீங்க, ஆனால் ஒன்றும் பயப்பட வேணாம். செயல்கள் யாவும் வெற்றியாகும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வழக்கு விவகாரங்களில் முடிவு உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய பொறுப்பு சேரும். மாதத்தின் முற்பகுதியில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் முடிவுக்கு வரும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவே இருக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும்.
விவசாயிகள் முன்னேற்றம் காண்பாங்க. மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி வெற்றி பெறும். சந்திராஷ்டமம் வந்து ஏப்ரல் 14, மே 11, 12. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 15, 22, 24, மே 4, 6. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது காளிகம்பாளை தினமும் வழிபட்டோம்னா வாழ்வு வளமாகும். அடுத்தது வந்து விசாகம் 1, 2, 3 பாதம். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தன புத்திர ஞானகாரகனான குரு, அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒன்றையும் கண்டறிந்து அதில் வெற்றியடையும் ஆற்றல் இயல்பாகவே இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் உங்களை வந்து சேரும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாகவே என்று சொல்ல வேணும். உங்கள் நட்சத்திரநாதன் ஏப்ரல் 30 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் நிலையில் முன்னேற்றம் அளிப்பார். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். எதிர்ப்புகள் இல்லாமல் போவோம். நீண்ட நாளில் தடைப்பட்ட முயற்சிகள் இப்போது வெற்றியாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் பின்வாங்கி செல்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும். பொருளாதாரம் மேம்படும். வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும். மே 7 முதல் புதன் பகவானின் சஞ்சார நிலையால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சேர்க்கை உண்டாகும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். சிலருக்கு திருமணம் நடந்தேறும். தொழிலில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். விவசாயிகள் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் எண்ணங்கள்லாம் நிறைவேறும். சந்திராஷ்டமம் வந்து ஏப்ரல் 15, மே 12, 13. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 21, 24, 30, மே 3, 6. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது குலதெய்வ வழிபாட்டால் குறைகள் அனைத்தும் தீரும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சித்திரை மாத ராசி பலன்களில் துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.